அவர் யாரு? கவுன்சிலர். அவருக்கு மக்கள் பணியே ஜாஸ்தியா இருக்கும். பரவாயில்ல மேடம், அதனால என்ன? இது பாருங்க, அவரோட அர்ச்சனையை முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட அர்ச்சனை நீங்க பண்ணணும். ரெண்டு பேருக்கும் சேர்த்தே அர்ச்சனை பண்ணிடுறேன். சககுடும்பானாம் க்ஷேமதைரிய வீரியவதிக ஆயுளாரோக்கியேஸ்வரியானாபிவர்த்தியர்த்தம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஸ்ரண்மன்னோதிபஸ்தேதிஷாதனம் மகாகணபதகே நமः. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மகாகணபதகே நமः. ஆஜ்யதீபம் தரிசயாமி. த்ரியம்பகம் நஜாமஹே ஸ்பந்திம் முஷ்டிவர்தனம் வாரகமவந்தனா நித்யோ நிக்ஷீயமாம்ரதாத். மகாகணபதி பிரசாத பல சித்திரஸ்து. பரணி மேடம், என்ன குருக்களே, அன்னதானம் நல்லபடியா நடக்குதுல்ல? உங்க புண்ணியத்துல பேஷா நடக்கிறது. ஊருக்கே படி இழக்கிற ஜெகன்மாதா நீங்க. இந்த 1 லட்சம் ரூபாயும் அன்னதான திட்டத்துல சேர்த்து கணக்கு எழுதிருங்க. வரவங்க எல்லாரும் வயிறார சாப்பிடணும். சரிம்மா. அப்ப பிரசாதம் வழக்கம் போல வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிடுங்க. சரி, எல்லாருக்கும் வரேன். சரி வாங்கம்மா. என்னண்ணே, புயல் மாதிரி வந்தாங்க, புயல் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. நீ கொஞ்சம் இருடா. எவன்டா அவன்? இந்த கூட்டத்தில் அந்த அம்மா நல்லவங்க நியாயமானவங்கன்னு சொன்னது? அந்த அம்மா வர வரைக்கும் எனக்கு முதல் மரியாதை தரலன்னு எல்லாரும் கோவப்பட்டீங்க. ஆனால் அந்த அம்மா வந்ததும் ஒரே நிமிஷத்தில் எல்லாரையும் அடக்கிடுச்சு. எதிரிகளை ஒரு நிமிஷத்தில் அடிமைகளாக மாற்றிடும். அதுதான் ஈஸ்வரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிண்ணே, தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கோ. 10 வருஷம் வரைக்கும் யாரும் கவனிக்காம பாழடைஞ்சு கிடந்த கட்டடம் இதை கோயிலா நிமிர்த்தி கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினது அந்த ஈஸ்வரி அம்மா தான். இந்த கோயிலோட மொத்த பராமரிப்பும் அவளுடையது தான். இந்த கோயிலோட தர்மகர்த்தாவும் அவா தான். இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறா. ஆனால் அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை. இந்த ஊர் மக்கள் தான் அவள் குடும்பம். சாக்ஷாத் அம்பாள் கடாட்சம். அதனால தான் அவளுக்கு முதல் மரியாதை. ஐயரே, உன்னை சொல்லி குத்தம் இல்லை. நீ சிவங்கடத்தில் இருக்கிற பாம்பு. அப்படிதான் கெத்தா இருப்ப. சமயம் வரும்போது உன்னை வச்சுக்கிறேன். வாங்கடா டே. ஈஸ்வரா. பரணி, குருக்கள் கிட்ட காசு கொடுத்தாலும் நீ கணக்கு வழக்கில் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பப்ப கோவிலோட இந்த வரவு செலவை நாம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, தேன் எடுத்த புறங்கைய ஐயரு நல்லா நக்கிடுவாரு. செக் பண்ணிடுறேன் மேடம். சரி, இந்த கார்மெண்ட் கம்பெனியோட ஷிப்மெண்ட் போயிடுச்சா? முந்தானாலே போயிடுச்சு மேடம். பார்ட்டியும் ஓகே பண்ணிட்டாங்க. இன்னொரு கான்ட்ராக்ட் தரவும் முடிவு பண்ணிருக்காங்க. அது சரி, இந்த டைலர் பையனோட மேட்டர் என்னாச்சு? சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் மேடம். அந்த பையன் லவ்ல பிடிவாதமா இருக்கு. கட்டினா அந்த கான்ட்ராக்டர் பண்ண தான் கட்டுவேன்னு சொல்றான். அவன் மனசை மாற்ற முடியல மேடம். அப்ப வழக்கம் போல அவனை போட்டு தள்ளிடு. பாவம், அவன் காதல் தோல்வியில ட்ரெயின் ட்ராக்ல விழுந்து செத்துட்டு போறான். ஆமா, எந்த ட்ரெயின்ல சாக போறான்? ராத்திரி போற ட்ரெயின்ல மேடம். ராத்திரி போற ட்ரெயின்ல நல்லா வேகமா தான் போகும் மேடம். அது வந்து ஏய், வேற வண்டியில வேண்டாம். இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெயின்ல தான் அவன் சாகணும். அது இல்ல மேடம், அவன் வீட்டுக்கு ஒரே பையன். அவனை நம்பி தான் குடும்பமே இருக்கு. பரணி, இந்த ஊர்ல எல்லாரும் என்ன மட்டும்தான் நம்பி இருக்கணும். வேணும்னா இப்படி வேணா பண்ணலாம். அவங்க அப்பா டைலர், நாம செய்யறதோ கவர்மெண்ட் பிசினஸ். சோ நம்மளோட ஆர்டர்ல ஒரு பங்கு செக்ஷனை அவர்கிட்ட விட்டுருவோம். அவர் பார்த்துக்கிட்டோம். அந்த புள்ள உயிரோட இருந்தா என்ன சம்பாதிச்சு கொடுப்பானோ அதை நம்ம கார்மெண்ட் கம்பெனி அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்கட்டும். தப்பு இல்லையே. சரிங்க மேடம். அந்த எக்ஸ்பிரஸ் டைம்க்கு வந்துடும். அதனால ப்ரோக்ராமை மாத்திடாத. ஆமா, அந்த பையன் பேர் என்ன? நீலமேகம் மேடம். நீலமேகம். அந்த வண்டி பொருத்தமா தான் இருக்கும். சரி, பண்ணிடலாம் மேடம். ஸ்டேஷன்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. சரிங்க மேடம். ஆமா, என்ன ஒரு மாதிரி தயக்கமாவே பேசிட்டு இருக்க? மேடம், நீங்க எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது பண்றீங்க. அதுக்கு நடுவில் இதெல்லாம் தேவைதானா? ஏன் பண்ணக்கூடாது? அந்த நீலமேகம் என்ன புனிதனா? ஒரு ஏழை பொண்ணு காதலிச்சு கர்ப்பமாக்கிட்டு பணக்கார பொண்ணு கிடைச்சதும் அவ கூட ஓடிட்டான். காதலிச்சு கர்ப்பமாக்குத பொண்ண அனாதையாக்குறத தப்புன்னு
நாம சொல்ற நியாயம் அவன் காதுல விழல. புரியுது மேடம். அதுக்காக இந்த கொலை அவசியமா? பரணி, என் பேர் என்ன? ஈஸ்வரி. சாக்ஷாத் அம்மனோட அவதாரம். அநீதியை கண்டா பொங்கி எழுவான், அநியாயத்தை வேரோட அறுப்பான். அக்கிரமத்தை வேரோட அழிக்கிறதுக்கு பேரு கொலை இல்ல பரணி, அதுக்கு வேற பேர் உண்டு, சூர சம்ஹாரம். அமுதா, ரிப்போர்ட்ஸ்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டியா? ஆமாம்மா. நான் எடுத்துக்கிட்டேன் கேஸ் கட்ட. சரிம்மா. கார்ல போகும்போது டிஸ்கஸ் ஹலோ பண்ணிட்டு போ. தமிழரசி. மோகன், நீங்களா? என்ன இப்ப வந்திருக்கீங்க? குட் மார்னிங். வெரி பேட் மார்னிங் டு யூ மை டியர். ஏன், எனக்கு என்ன பேட் மார்னிங்? நீ கோர்ட்டுக்கு பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட அதிக நேரம் பேச முடியாதுன்னு எனக்கு தோணுது. அதனால நான் வந்த வேலையை சுருக்கமா சொல்லிடுறேன். நீ அந்த முத்துவோட கேஸ்ல இருந்து விலகிட்டா பெட்டர். வாட்? என்ன வளர்றீங்க? நான் வளரல, என்னோட அனுபவத்துல சொல்றேன். நீ அந்த கேஸ்ல ஆஜரானா தோத்து போயிடுவேன்னு சொல்ற. வக்கீல் தானே நீங்க? Why such a doubt? இல்ல, என்னமோ திடீர்னு நீங்க ஜட்ஜ் ஆயிட்ட ஃபீலிங் உங்களுக்கு வந்துருச்சோன்னு நினைச்சேன். சொல்லவே இல்ல. 2-3 தடவை இமமலைக்கு போயிட்டு வந்ததும் திடீர்னு கடவுள் நினைப்பு வந்துருச்சா? இல்ல, நான் கடவுள் இல்ல. தமிழரசி, உன்னோட நல்லதுக்காக சொல்றேன். அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்போ நான் தான் நீ தான் இந்த கேஸ்ல ஜெயிக்கணுன்றதுக்கு வாழ்த்து சொன்னேன். ஆனா இப்ப நானே சொல்றேன், இந்த கேஸ்ல இருந்து விலகிடு, தோத்து போயிடுவேன். ரொம்ப நல்லா இருக்கு மோகன். கொடுத்த வாக்க வாபஸ் வாங்குற முதல் ஆளு நீங்க தான். அது இப்பதான் பாக்குறேன். என்னாச்சு, ஏதாவது ஹேங் ஓவரா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஓவரா பேசாத. இந்த கேஸ்ல உனக்கு எதிராக வாதாட போற டிஃபென்ஸ் லாயர் யார் தெரியுமா? யாரு? எந்த கொம்பன்? அந்த கொம்பன் நான் தான். மோகன்? எஸ், இந்த மோகன் சர்மா தான். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக நான் இந்த கேஸ்ல ஆஜராக வேண்டியிருக்கு. ஆனா மோகன், நான் அட்வைஸ் பண்றதா எடுத்துக்க, இல்ல வார்ன் பண்றதா கூட எடுத்துக்க. I just don't care about it. ஆனா இந்த கேஸ்ல எனக்கு எதிரா நீ ஆஜராகிறத நான் விரும்பல. அத நான் சொல்லணும் மோகன்? அநியாயமா தோத்து போயிடுவ தமிழரசி. இத பாருங்க, இந்த கேஸ நான் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வார்த்தையை சொல்லிருந்தீங்கன்னா ஒருவேளை சரின்னு சொல்லிருக்கலாம். ஆனா இந்த கேஸ நான் எடுத்துக்கிறதா ஒத்துக்கிட்டேன். சொன்ன வார்த்தையை ரிவர்ஸ் எடுக்கிறது இந்த தமிழரசிக்கு பிடிக்கவே பிடிக்காது. காமான் தமிழரசி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் ஒரே வேவ் லென்த் இருக்கோம். புள்ளைய எழுந்திருக்கோம். அந்த வலி இன்னும் ஆறவே இல்லை. பேரம் பிறந்திருக்கோம். இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த நாம அத காரணமா வச்சு மறுபடியும் ஒண்ணு சேரணும்னு பூஜா அடிக்கடி பெங்களூர்ல இருந்து போன் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்கா. இங்க மட்டும் என்ன, சொரூபனும் இதே ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கான். இத பார், அதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. நம்ம பசங்க, நம்ம பேர பிள்ளைங்க சொல்றத கேட்க வேண்டிய காலம் வந்துருச்சு. அவங்களோட ஆசையை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டத்துக்கு இப்ப நாம வந்திருக்கோம். எவனோ ஒரு முத்து, எவனோ ஒரு காவேரி, அவங்களோட கேஸுக்காக மறுபடியும் நம்ம 2 பேரும் ஏன் அடிச்சுக்கிட்டு பிரியணும்?
ப்ளீஸ் தயவு செய்து விலகிடு. நான் இந்த கேஸை எடுத்துட்டேன். நீ இந்த கேஸ்ல இருந்து விலகிடு. இந்த கேஸ் நல்லபடியா முடியும் போது நான் உன்னை மறுபடியும் ஏத்துக்கலான்னு இருக்கேன். நம்ம பசங்க நம்ம பேர பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக அந்த சந்தோஷத்தை நீ ஏன் அனாவசியமா கெடுத்துக்கிற? திஸ் இஸ் வெரி ஃபன்னி. நான் என்னமோ உங்க வீட்டு வாசப்படியில நின்னுக்கிட்டு எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்க, வாழ்க்கை பிச்சை கொடுங்கன்னு நான் என்னமோ பிச்சை எடுக்கிற மாதிரி இல்ல பேசுறீங்க. தமிழரசி, உன் பிடிவாதத்தால நம்ம பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். ப்ளீஸ் விட்டு கொடு. நீ சந்தோஷமா எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் பிடிவாதத்தினால இல்ல மோகன், என் பிடிவாதத்தினால நம்ம பிரியல. மெமரி பவர் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு வருது. எனிவே, பழச கலர விரும்பல. ஆனா ஒண்ணு சொல்றேன் மோகன், எப்பவுமே நான் தான் விட்டு கொடுக்கணும். ஆமா, எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு நீங்க ஓடி வர மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஓடி வந்துடணும்ல. அப்படிதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. நான் எது சொன்னாலும் அது உங்க காதுலயே ஏறாது. நீங்க ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் அப்படியே வேதவாக்க எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது. அது ஏன் ஏன் அப்படி என்ன ஒரு திமிரு? நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை தமிழரசி. நோ, நான் கரெக்டா தான் பேசுறேன் மோகன். உங்களுக்கு இருக்கிற அதே திறமை எனக்கும் இருக்கு. ஆனா நீங்க நீங்க என் டேலண்ட்டை என்னைக்குமே ரெக்கக்னைஸ் பண்ணதில்லை. ஆமா, ஏத்துக்கிட்டதும் இல்ல. எப்பவும் எப்பவும் நான் தான் உங்களுக்கு அடிபணியணும். அதான் அடங்கி போகணும், சலாம் போடணும், சல்யூட் அடிக்கணும். அது என்ன அப்படி ஒரு ஆம்பளை திமிரு? ஏன் 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 எனக்காக நீங்க ஒரு துரும்ப கிள்ளி போட்டா என்ன தப்பு? குறைஞ்சா போயிடுவீங்க. இத பாருங்க மோகன், நான் தான் இந்த கேஸை முதல்ல ஒத்துக்கிட்டேன். நீங்க லேட் என்ட்ரி, அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸா தான் இருக்கணும். இல்லனா நீங்க ஜென்டில்மேனா இருந்தா லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்கலாம். எது வசதி? எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் வாய் கடைசி வரைக்கும் ஓய போறதே இல்ல. பிள்ளைங்க ஆசைப்பட்டா மட்டும் இல்ல, பேர பிள்ளைங்க கொள்ளு பேரங்க ஆசைப்பட்டா கூட நாம ஒண்ணு சேர போறதில்ல. நீ சாகர வரைக்கும் உன்னோட திமிரு போக போறதில்ல அப்படின்னு அப்படின்னு எனக்கு தோணுது. தமிழரசி, கோர்ட்டை விட்டு வந்தாலும் நீ 24 மணி நேரமும் வக்கீல் கோட்டை கழட்டாம தான் எப்ப பார்த்தாலும் என் வாதத்துக்கு எதிர்வாதம் பண்றதுதான் உன் வேலை. பெட்ரூம் கூட ஃபர்ஸ்ட் நைட்ல கோர்ட் ரூமா மாத்தினவ தானே நீ? அவ்வளவு திமிரு, உடம்பு முழுக்க திமிரு. புள்ளை இறந்தது, பேரன் பிறந்தது, மருமக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டது, வந்த மருமகன் நல்ல மருமகனா வாழறது, இது எதுவுமே உன்னை மாத்தல இல்ல? மாத்தல. மோகன், நீங்க எதை திமிருன்னு நினைக்கிறீங்களோ அது இன் ட்ரூத் என்னோட தன்னம்பிக்கை மோகன். உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு எந்த ஜென்மத்திலுமே அது புரியாது. ஏய், ப்ளீஸ் 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 ஜஸ்ட் டோன்ட் வேஸ்ட் மை டைம் பை ஆர்கியூயிங். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பதில் சொல்ல. This is an open and shut case. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், நான் தான் கொலை பண்ணினேன்னு வாக்குமூலமும் கொடுத்துட்டான். கொலை பண்ண பயன்படுத்தின ஆயுதத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டான். This is a closed case. இதுல நீ வாதாடுறதுக்கோ இல்ல உணர்ச்சி வசப்படுறதுக்கோ இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்ல. அதுக்காக ஏன் இப்படி உசுர விடுற? ப்ளீஸ், அதுக்காகவும் புருஷன், நம்ம குடும்பத்தை, நம்ம எதிர்கால நம்பிக்கையை ஏன் நீ நாசம் பண்ற?
ப்ளீஸ் ஒழுங்கா இந்த கேஸ்ல இருந்து விலகி. ஐ எம் டெல்லிங் யூ, திஸ் இஸ் த லாஸ்ட் டைம். Yeah, damn it, I'm standing in front of you, yeah. Please, do something and say something. Why, Tamilarsi? Why are you doing this? Why? ஒரு காலத்துல எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது. இப்ப என் லட்சியம் மட்டும்தான் உயிரோடு இருக்கு. அப்போ இந்த கேஸ்ல இருந்து நீ விலக மாட்ட, அப்படித்தானே? மோகன், 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு கேஸ்ல நீங்களும் நானும் எதிரா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்ல ஆஜரானோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன வீட்டை விட்டு வெளியே போ நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு அதே வார்த்தைய என்ன சொல்ல வச்சிடாதீங்க. உன்னை கோர்ட்ல வச்சு பகிரங்கமா இதுக்கு பதில் சொல்றேன். இந்த மோகன் சர்மா யாருன்னு காட்டுறேன். Tamilarsi, get ready for the war. Be prepared to face the challenge. என்னடா ஷாம், சொத்து வேணும் சொத்து வேணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்த. அந்த சொத்து தான் இப்போ உன் கைக்கு வந்தாச்சே. இப்போவாவது சந்தோஷமா இருப்பா. முழுசா சந்தோஷமா இருக்க முடியலையம்மா. ஆஃபீஸ்ல டென்ஷன், விமலா சதி, மாமா வேற ஜெயில இருக்காரு, இந்த இளவரசி வேற. இளவரசியால உனக்கு என்னடா பிரச்சனை? ஒன்னாலதான் இளவரசிக்கு பிரச்சனை. அநியாயமா அவ குழந்தைய கொன்னுட்டேடா. நீ நல்லா இருப்பியா சொல்லு? மா, அந்த குழந்தை ஒன்றும் சாகலை. பொய் சொல்லாத ஷியாம். அந்த ரவுடி பசங்களோட நீ பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். என் ஆளுங்க சொதப்பிட்டானுங்கம்மா. அந்த குழந்தை போச்சுக்கிச்சு, சாகலை. ஷியாம், நிஜமாவா சொல்ற? உனக்கு யாருப்பா சொன்னது? மாமாவை ஜெயிலில் பார்க்க போயிருந்தேன், அவர் தான் சொன்னார். மாமா மாமா மாமா, முதல்ல அந்த மாமா உறவை தொலைச்சு தலை முழுக்குப்பா. அம்மா, இந்த அம்மா தான் சொல்றேன். மாமா உறவை முதல்ல நீ கட் பண்ணு. அப்பாவியா இருந்த ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கொட்டி விஷமாக்கிட்டானேப்பா. இது பாரு, உனக்கு இந்த குழந்தைய கொல்ற குரூரமான புத்தி எல்லாம் கிடையவே கிடையாதுப்பா. எனக்கு உன்ன மாதிரி இந்த ஜமீன் பரம்பரை பெருமைய சொத்தை அடையணுங்கிற வெறி இருந்துச்சுப்பா. ஆனா இந்த மாதிரி ரத்த வெறி பிடிச்சு அலைஞ்சு கொலை செஞ்சு அடையணுங்கிற எண்ணம் இல்லப்பா. இதுவே நீ இளவரசிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இந்த சொத்தை அடைஞ்சிருந்தீன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நானா மாட்டேன்னு சொன்னேன், அவ தானே ஓடிட்டா. இளவரசி கிடைச்சிருந்தா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு எதையோ பறி கொடுத்துட்டு அது என்னன்னு கூட தெரியாம தவிக்கிறியே. அது என்ன தெரியுமா? அது இளவரசி மேல நீ வச்சிருந்த அன்புதான். அவளுக்கும் உன் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஆனா நீ அதை பயன்படுத்திக்கல. 2 அறிவாளிங்க சேர்ந்து ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டீங்களே. அதை என்னால் இப்ப உணர முடியுதுமா. இளவரசி என் கூட இருக்கும் போதெல்லாம் அவளை அவமானப்படுத்தினேன், அலட்சியப்படுத்தினேன். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இளவரசி எனக்குள்ள வந்துட்டா. அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப ஃபீல் பண்ணி என்ன புண்ணியம்? எல்லாம் தான் டிலே ஆயிடுச்சு. அது அப்படியெல்லாம் இல்ல ஷியாம். உண்மையான அன்புக்கு மரணமே கிடையாது. நீ உண்மையான பாசத்தோட இளவரசியை தேடினேன்னு வச்சுக்கோயே, நிச்சயம் அவ உனக்கு கிடப்பா.
அவளை தேடி கண்டுபிடிச்சு நீ செஞ்ச காரியத்துக்கு மனசார மன்னிப்பு கேட்டீன்னா அவ கண்டிப்பா உன்னை ஏத்துக்குவா. முயற்சி பண்றோமா? முயற்சி இல்ல, முதல் வேலைய அத பண்ணு. அதை விட முக்கியம் அதுக்கு அடுத்த வேலை. என்னம்மா? உன் மாமனை பாக்குறத நிறுத்து. அவனை ஒரேடியா கட் பண்ணு. அவனை காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாத. அம்மா, அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் கொஞ்ச நாள் ஜெயிலேயே இருக்கட்டும். அதுதான் அவனுக்கு தண்டனை.